டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் கவனிங்க. நீங்கள் படிக்கிற நவீனத்தை நோக்கி லெசனில் இருந்து முக்கியமான கொஸ்டின் எல்லாம் ஒரு லைனை விடாமல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்படியாக நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த வீடியோவில் கொஸ்டின் ட்ரை பண்ணலாம், ஆன்சர் செக் பண்ணலாம். அதே நேரம் கான்செப்டும் கிளியர் ஆகும். ரெடியாக இருக்கீங்களா? முதல் கேள்வி வருது. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியா எந்த நூற்றாண்டின் முதல் கால பகுதியில் குறிப்பிடப்படுகிறது? எந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு. செகண்ட் கொஸ்டின், எந்த நிர்வாகத்துடன் இந்தியா நெருக்கமான தொடர்பு கொண்டது? ஆங்கில. தேர்டு கொஸ்டின், எந்த வர்த்தகத்துடன் இந்தியா தொடர்புடையது? ஆங்கில. ஃபோர்த்து கொஸ்டின், எந்த கல்வி சிறிய அறிவுஜீவிகள் கூட்டத்தை உருவாக்கியது? ஆங்கில. நெக்ஸ்ட் கொஸ்டின், உருவாக்கப்பட்ட கூட்டம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தனர்? அறிவுஜீவிகள். சிக்ஸ்த் கொஸ்டின், எந்த சமய பரப்பாளர்களின் பணிகள் தாக்கம் ஏற்படுத்தின? கிறிஸ்தவ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சமய பரப்பாளர்களின் சிந்தனைகள் தாக்கம் ஏற்படுத்தின? கிறிஸ்தவ. எய்த்து கொஸ்டின், ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது? வங்காளம். நைன்த் கொஸ்டின், சீர்திருத்த கருத்துக்கள் முதலில் எங்கு உருவாகின? வங்காளம். 10th கொஸ்டின், எந்த நிர்வாகம் புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தது? ஆங்கில. 11th கொஸ்டின், எந்த கல்வி புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தது? ஆங்கில. 12th கொஸ்டின், எந்த இலக்கியங்கள் புதிய சிந்தனைகளை கொண்டு வந்தது? ஐரோப்பிய. 13, புதிய சிந்தனைகள் எங்கு கொண்டு வரப்பட்டன? இந்தியா. 14 கொஸ்டின், புதிய சிந்தனைகள் எதற்கு சவால் விட்டன? மரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நன்னறி சிந்தனைகள் எதனை அடிப்படையாக கொண்டது? பகுத்தறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித இனத்தின் எதனை பற்றிய சிந்தனைகள் குறிப்பிடப்படுகின்றன? பரிணாமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித இனத்தின் வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் என்ன? வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கை உரிமைகள் கோட்பாடு எதனுடன் தொடர்புடையது? அறிவொளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சிந்தனைகள் இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டன? இயற்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொழில்நுட்பம் சிந்தனைகள் பரவுவதில் முக்கிய பங்கு வகித்தது? அச்சு. இனி நெக்ஸ்ட் டாபிக், சீர்திருத்த இயக்கங்களின் எழுச்சி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் எவ்வாறு இருந்தது? மூட நம்பிக்கை மற்றும் சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு சூழலில் இருந்தது. செகண்ட் கொஸ்டின், இந்திய சமூகத்தை இவ்வாறு விளக்கியவர்கள் யார்? ஆங்கிலேயர். தேர்டு கொஸ்டின், உருவ வழிபாடு மற்றும் பல கடவுள் வழிபாடு எதை வெளிப்படுத்தியது? வைதீகத்தை. ஃபோர்த்து கொஸ்டின், மக்கள் எவ்வாறு மதத்தை பின்பற்ற தூண்டப்பட்டனர்? கண்மூடித்தனமாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது? இரக்கத்தக்க நிலையில். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடன்கட்டை சதி என்றால் என்ன? பெண்கள் கணவருடன் தீயில் ஏறும் பழக்கம். சதி பழக்கம் எப்படி பார்க்கப்பட்டது? கண்டனத்திற்கு உள்ளானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக பிரிவுகள் எதன் அடிப்படையில் இருந்தது? பிறப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதி முறை எதனால் உருவானது? பிறப்பின் அடிப்படையிலான சமூக பிரிவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியர் தீமைகளிலிருந்து விடுபட யார் தலையீடு அவசியம் என கூறப்பட்டது? ஆங்கிலேயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில ஆட்சியை நியாயப்படுத்த யார் கருத்து கூறினர்? கிறிஸ்தவ மத பரப்பாளர்கள் மற்றும் யூடிலிட்டேரியன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூடிலிட்டேரியன்கள் யார்? ஆன்சர், அதிகமான மக்களின் அதிக மகிழ்ச்சியை விரும்பிய சிந்தனையாளர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா எப்படி இருந்தது? ஆன்சர், சிக்கலான மற்றும் பல்வகைப்பட்ட நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நிலைமைகள் எவ்வாறு இருந்தது? இடத்திற்கிடம் மாறுபட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக தீமைகளுக்கு எதிராக போராடியவர்கள் யார்? இந்திய சீர்திருத்தவாதிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய சவாலை உருவாக்கியது என்ன? ஆங்கிலேயரின் அறிவொளி சிந்தனைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்கள் எதனால் உருவானது? மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் பண்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் என்ன அதிகரித்தது? மாற்றத்திற்கான விருப்பம் மற்றும் எதிர்ப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்களின் நோக்கம் என்ன? மதம் மற்றும் சமூகத்தை சீர்திருத்தி ஜனநாயகப்படுத்துதல்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்தங்களுக்கு வலு சேர்த்த காரணம் என்ன? கல்வி பரவல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேலும் ஒரு காரணம் என்ன? ஆன்சர், தேசிய மனப்பான்மையின் வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேலும் ஒரு முக்கிய காரணம் என்ன? ஆன்சர், மேற்கத்திய சிந்தனைகள். ஐரோப்பாவில் நடந்த மாற்றங்கள் என்ன செய்தது? ஆன்சர், விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. சீர்திருத்த இயக்கங்களுக்கு அடிப்படை கொடுத்தது என்ன? ஆன்சர், பகுத்தறிவு மற்றும் மனிதநேயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபுகளை எவ்வாறு அணுக வேண்டும் என கூறப்பட்டது? ஆன்சர், பகுத்தறிவோடு. கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் எந்த கருத்தை மறுத்தார்? ஆன்சர், வேதங்களில் தவறு இல்லை என்ற கருத்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் தொடர்புடையவர் யார்? ஆன்சர், ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலிகர் இயக்கத்தில் முக்கிய நபர் யார்? ஆன்சர், சையத் அகமது கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சையத் அகமது கான் எதை மறுத்தார்? ஆன்சர், மத சிந்தனைகள் மாற்ற முடியாது என்ற கருத்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து மதங்களும் உண்மை என கூறியவர் யார்? ஆன்சர், கேசவ் சந்திரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்கள் எந்த துறைகளில் மாற்றம் கொண்டு வந்தது? மொழி, மதம், கலை, தத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த 2 வகைகள் என்ன? சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மீட்பு இயக்கங்கள். இயக்கங்களின் வேறுபாடு எதனை சார்ந்தது? ஆன்சர், மரபு சார்ந்த தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்தம் எதோடு தொடர்புடையது? ஆன்சர், மத சீர்திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதி மற்றும் பாலின சமத்துவமின்மை எதிலிருந்து ஆதாரம் பெற்றது? ஆன்சர், மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கத்தில் சீர்திருத்த இயக்கங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தது? ஆன்சர், மேல்தட்டு மற்றும் இடைத்தட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்னர் சீர்திருத்த இயக்கங்கள் எங்கு பரவியது? ஆன்சர், கீழ்த்தட்டு மக்களிடம் பரவியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய சிந்தனைகள் எவ்வாறு பரவின? ஆன்சர், விவாதங்கள் மற்றும் கட்டுரைகள் மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பத்திரிகைகள் என்ன செய்தது? ஆன்சர், சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சென்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கத்தில் சீர்திருத்தத்தை முன்னெடுத்த அமைப்புகள் யாவை? ஆன்சர், சமூக பேரவை மற்றும் இந்திய பணியாளர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேலும் எந்த அமைப்புகள் உதவின? கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்தத்திற்கு துணை நின்றவர்கள் யார்? ஆன்சர், தனிநபர்கள். கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தத்தை வழிநடத்தியது என்ன? ஆன்சர், இந்திய தேசிய இயக்கம். அடுத்தது பிரம்ம சமாஜம். இதில் நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். பிரம்ம சமாஜம் சரியா? பிரம்ம சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர், 1828. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர், ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் எவ்வாறு அறியப்பட்டவர்? ஆன்சர், பல்துறை புலமை பெற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதை வணங்கியது? எங்கும் நிறைந்துள்ள ஒரே சக்தியை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர், இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எந்த வழிபாட்டை போதித்தது? ஒரு கடவுள் வழிபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித கண்ணியத்திற்கு என்ன செய்தது? ஆன்சர், முக்கியத்துவம் அளித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதை எதிர்த்தது? ஆன்சர், உருவ வழிபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சமூக தீமையை ஒழிக்க முயன்றது? ஆன்சர், உடன்கட்டை ஏறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் எந்த நிறுவனத்தில் பணியாற்றினார்? ஆன்சர், கிழக்கிந்திய கம்பெனி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த மொழிகளை அறிந்தார்? பாரசீகம் மற்றும் சமஸ்கிருதம். அவரது இலக்கு என்ன? ஆன்சர், சமூக சீர்திருத்தம் மூலம் அரசியல் முன்னேற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த பழக்கத்துக்கு எதிராக போராடினார்? ஆன்சர், உடன்கட்டை ஏறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1818 அவர் எழுதிய கட்டுரை என்ன? ஆன்சர், கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை பற்றிய விவாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த கட்டுரையில் அவர் என்ன நிரூபித்தார்? எந்த மதமும் சதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடன்கட்டை ஏறுதல் எப்போது குற்றமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர், 1829. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அமைப்பு அந்த சட்டத்தை இயற்றியது? கம்பெனி அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதை கண்டனம் செய்தது? ஆன்சர், பல தெய்வ வழிபாடு.
19 மேலும் எதை கண்டனம் செய்தது? ஆன்சர் உருவ வழிபாடு. மேலும் எதை எதிர்த்தது? தெய்வ அவதார நம்பிக்கை. 21 சாதி முறையை பற்றி என்ன செய்தது? ஆன்சர் கண்டனம் செய்தது. 22 மூட நம்பிக்கைகளை பற்றி என்ன செய்தது? ஆன்சர் கண்டனம் செய்தது. 23 குழந்தை திருமணம் குறித்து என்ன கூறியது? ஒழிக்க வேண்டும். 24 பர்தா முறையை பற்றி என்ன கூறியது? ஒழிக்க வேண்டும். 25 கைம்பெண் மறுமணத்தை பற்றி என்ன செய்தது? ஆன்சர் ஆதரித்தது. 26 ராஜாராம் மோகன் ராய் எங்கு இறந்தார்? பிரிஸ்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவரை பாதித்தது என்ன? ஆன்சர் பிரெஞ்சு புரட்சி. 28 இயக்கத்திற்கு புத்துயிர் கொடுத்தவர் யார்? ஆன்சர் தேவேந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேசவ் சந்திர சென் எப்போது இயக்கத்தை முன்னெடுத்தார்? ஆன்சர் 1857 முதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1865 எத்தனை கிளைகள் இருந்தது? ஆன்சர் 54. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிக கிளைகள் இருந்த பகுதி எது? ஆன்சர் வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்ம சமாஜம் எவ்வாறு பிரிந்தது? ஆன்சர் 2 பிரிவுகளாக. ஒரு பிரிவு எது? ஆன்சர் இந்திய பிரம்ம சமாஜம். 34 மற்றொரு பிரிவு எது? சதாரன் பிரம்ம சமாஜ். 35 தமிழ்நாட்டில் ஆதரவாளர் யார்? ஆன்சர் சைதை காசி விஸ்வநாத முதலியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் எழுதிய நாடகம் என்ன? ஆன்சர் பிரம்ம சமாஜ நாடகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் எந்த கருத்தை ஆதரித்தார்? ஆன்சர் கைம்பெண் மறுமணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1864 தொடங்கப்பட்ட இதழ் என்ன? ஆன்சர் தத்துவபோதினி. 39 பிரம்ம சமாஜம் யாரிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்தது? ஆன்சர் வைதிகர்கள் மற்றும் இந்து தர்ம சபை. 40 குறிப்பிடத்தக்க சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் எதை ஆதாரமாக கொண்டார்? இந்து நூல்கள். 42 பிரம்ம சமாஜம் யாரை அதிகமாக ஈர்த்தது? ஆன்சர் அறிவுஜீவிகள். 43 இளைஞர்கள் என்ன செய்தன? ஆன்சர் சிந்தனைகளை பரப்பினர். 44 தாகூர் குடும்பம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பிரம்ம சமாஜம். 45 அதன் செல்வாக்கு எதில் காணப்படுகிறது? ஆன்சர் தாகூரின் எழுத்துக்கள் மற்றும் கருத்துக்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பிரார்த்தனை சமாஜம். வருஷம் 1867. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1867. செகண்ட் கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆத்மராம் பாண்டுரங். 3 பிரார்த்தனை சமாஜம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் பம்பாய். 4 எந்த அமைப்பின் கிளையாக பிரார்த்தனை சமாஜம் இருந்தது? ஆன்சர் பிரம்ம சமாஜம். 5 பிரார்த்தனை சமாஜத்தில் இணைந்த முக்கிய நபர்கள் யார்? ஆன்சர் எம்ஜி ரானடே மற்றும் ஆர்ஜி பண்டார்கர். 6 இந்நபர்கள் அமைப்பிற்கு என்ன செய்தனர்? வலிமை சேர்த்தனர். 7 பிரார்த்தனை சமாஜம் பெரிய செல்வாக்கு பெற்றதா? இல்லை. 8 இவ்வமைப்பின் உறுப்பினர்கள் யார்? ஆன்சர் ரானடே, பண்டார்கர், கேடி தெலங். 9 இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் மகாராஷ்டிரா. 10 இவர்கள் பின்னர் என்ன செய்தனர்? சமூக சீர்திருத்த இயக்கங்களை நிறுவினர். 11 பிரார்த்தனை சமாஜம் எந்த அமைப்பை போன்றது? ஆன்சர் பிரம்ம சமாஜம். 12 அது எந்த மரபுகளோடு தொடர்புடையது? ஆன்சர் மகாராஷ்டிரா பக்தி மரபுகள். 13 பிரார்த்தனை சமாஜம் யாருக்கு கல்வி வழங்கியது? ஆன்சர் பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள். அடுத்த கொஸ்டின் சமபந்தி விருந்து என்றால் என்ன? ஆன்சர் அனைவரும் சேர்ந்து உணவருந்தும் நடைமுறை. 15 பிரார்த்தனை சமாஜம் எந்த திருமணத்தை ஆதரித்தது? ஆன்சர் சாதி மறுப்பு திருமணம். 16 மேலும் எந்த திருமணத்தை ஆதரித்தது? விதவை மறுமணம். 17 யாரின் மேம்பாட்டிற்கு கவனம் செலுத்தியது? ஆன்சர் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர். 18 தேசிய சமூக மாநாடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ரானடே. 19 இந்த மாநாடு எப்போது கூடும்? ஆன்சர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு பிறகு. 20 இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1885. 21 ரானடே எந்த பதவியில் இருந்தார்? ஆன்சர் நீதியரசர். 22 அவருடைய குணாதிசயங்கள் என்ன? ஆன்சர் ஆழ்ந்த அறிவும் கூர்மை திறனும்.
23 பிரார்த்தனை சமாஜம் எந்த பகுதியில் முக்கியமானது? ஆன்சர் மேற்கிந்தியா. 24 விதவை மறுமண சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ரானடே. 25 தக்கான கல்விக் கழகத்தை முன்னெடுத்தவர் யார்? ரானடே. 26 தக்கான கல்விக் கழகத்தின் நோக்கம் என்ன? இளைஞர்களுக்கு நாட்டுப்பணிக்கான கல்வி வழங்குதல். 27 ரானடே எப்போது இறந்தார்? ஆன்சர் 1901. 28 ரானடே இறந்த பின் தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் சந்தவர்கர். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஆரிய சமாஜம் 1875. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. செகண்ட் கொஸ்டின் தயானந்த சரஸ்வதி பிறந்த ஆண்டு என்ன? 1824. 3 அவர் இறந்த ஆண்டு என்ன? 1883. 4 தயானந்த சரஸ்வதி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? குஜராத். 5 அவர் எதற்காக வீட்டை விட்டு சென்றார்? துறவியாக ஆக. 6 அவர் எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றினார்? ஆன்சர் 17 ஆண்டுகள். 1863 அவர் என்ன செய்தார்? ஊர்களில் தனது கருத்துக்களை போதித்தார். 8வது கொஸ்டின் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன செய்தார்? ஆன்சர் கல்வி நிலையங்கள் நிறுவினார். 9 1872 அவர் எங்கு சென்றார்? ஆன்சர் கல்கத்தா. 10 அங்கு அவர் யாரை சந்தித்தார்? ஆன்சர் பிரம்ம சமாஜ உறுப்பினர்கள். 11 1875 அவர் வெளியிட்ட நூல் என்ன? சத்யார்த்த பிரகாஷ். 12 அவர் சமகால இந்து மதத்தை எவ்வாறு கருதினார்? சீர்கேடு அடைந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் எதை நிராகரித்தார்? புராணங்கள். 14 மேலும் எதை எதிர்த்தார்? பல கடவுள் வழிபாடு. 15 உருவ வழிபாட்டை பற்றி அவர் என்ன செய்தார்? ஆன்சர் நிராகரித்தார். 16 பிராமண அர்ச்சகர்களின் செயல்களை பற்றி அவர் என்ன செய்தார்? ஆன்சர் எதிர்த்தார். 17 புனித யாத்திரைகளை பற்றி அவர் என்ன செய்தார்? ஆன்சர் நிராகரித்தார். 18 விதவை திருமண தடையை பற்றி அவர் என்ன செய்தார்? ஆன்சர் எதிர்த்தார். 19 அவர் எந்த மொழியில் புலமை பெற்றவர்? ஆன்சர் சமஸ்கிருதம். 20 அவர் எந்த கோஷத்தை கூறினார்? ஆன்சர் வேதங்களை நோக்கி திரும்புக. 21 அவர் எதை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை அமைக்க விரும்பினார்? ஆன்சர் வேதங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் எதை புறக்கணித்தார்? ஆன்சர் புராணங்கள். 23 அவர் எந்த சீர்திருத்தங்களை ஆதரித்தார்? பெண் கல்வி மற்றும் கைம்பெண் திருமணம். 24 தயானந்த சரஸ்வதி எந்த பகுதியில் செல்வாக்கு பெற்றார்? ஆன்சர் பஞ்சாப். 25 கத்திரி சமூகம் எதனை சேர்ந்தது? ஆன்சர் வணிக சமூகம். 26 கத்திரி சமூகம் எப்போது வளர்ச்சி பெற்றது? ஆன்சர் காலானிய காலத்தில். 27 பஞ்சாபில் யாரிடையே மோதல் இருந்தது? ஆன்சர் இந்து, முஸ்லிம், சீக்கியர். 28 தயானந்தரின் சுத்தி இயக்கம் என்ன செய்தது? பிற மதத்தவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்றது. 29 இந்த இயக்கம் யாரிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்தது? ஆன்சர் அகமதியா இயக்கம். 30 ஆரிய சமாஜம் இவ்வகை இயக்கமாகும். ஆன்சர் மீட்டெடுப்பு இயக்கம். 31 தயானந்தர் தொடங்கிய கல்வி நிறுவனங்கள் என்ன? ஆன்சர் டிஏவி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள். 32 தயானந்தரின் செல்வாக்கு எப்போது தொடர்ந்தது? ஆன்சர் 20ஆம் நூற்றாண்டில். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ராமகிருஷ்ண இயக்கம் 1897. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் முன்னிலை வகித்த பகுதி எது? ஆன்சர் வங்காளம். 2வது கொஸ்டின் வங்காளம் மற்ற பகுதிகளுக்கு எவ்வாறு இருந்தது? முன்மாதிரியாக. 3 ராமகிருஷ்ண மிஷன் எதற்காக உருவானது? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக. 4 ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்கு வாழ்ந்தார்? தட்சிணேஸ்வர். 5 அவர் எந்த வேலையில் இருந்தார்? ஆன்சர் கோவில் பூசாரி. 6 அவர் எவ்வாறு பொருளாதார நிலையில் இருந்தார்? ஆன்சர் ஏழை. அவர் முறையான கல்வி பெற்றவரா? ஆன்சர் இல்லை. 8 அவர் எந்த வகையான வாழ்க்கை வாழ்ந்தார்? ஆன்மீக வாழ்க்கை. அவர் எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார்? அனைத்து மதங்களிலும் உண்மை உள்ளது. அவர் என்ன செய்தார்? மதங்களை பற்றி நடைமுறைகளை செய்து சோதித்தார். 11 மதங்களை பற்றி அவர் கூறிய கருத்து என்ன? அனைத்தும் ஒரே இலக்கை அடையும் பாதைகள். அவருடைய குண அதிசயங்கள் என்ன? பரந்த பார்வை மற்றும் ஆன்மீக உணர்வு. அவர் மக்களை எவ்வாறு கவர்ந்தார்? கதைகள் மற்றும் உவமைகள் மூலம்.
14 அவரது போதனைகள் எந்த நூலில் தொகுக்கப்பட்டன? ராமகிருஷ்ண காதமிர்தா. 15 ராமகிருஷ்ணரின் புகழ்பெற்ற சீடர் யார்? ஆன்சர் நரேந்திரநாத் தத்தா. 16 நரேந்திரநாத் தத்தா யாராக புகழ்பெற்றார்? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர். 17 விவேகானந்தர் பிறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1863. 18 விவேகானந்தர் இறந்த ஆண்டு என்ன? 1902. 19 அவர் தனது குருவின் கருத்துக்களை எங்கு பரப்பினார்? இந்தியா மற்றும் உலகம். 20 அவருடைய முக்கிய குணம் என்ன? பேச்சாற்றல். அவரது ஆளுமை என்ன செய்தது? சீடர்களை உருவாக்கியது. அவரது சீடர்கள் எதில் சேர்ந்தனர்? தேசிய இயக்கம். 23 விவேகானந்தர் 1893 எங்கு சென்றார்? ஆன்சர் அமெரிக்கா. 24 எந்த நகரில் உலக சமய மாநாடு நடந்தது? ஆன்சர் சிகாகோ. 25 அந்த மாநாட்டில் அவர் என்ன செய்தார்? ஆழமான தாக்கம் ஏற்படுத்தினார். 26 ராமகிருஷ்ண மிஷன் என்ன அமைப்புகளை தொடங்கியது? ஆன்சர் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள். 27 மேலும் என்ன அமைப்புகளை தொடங்கியது? ஆன்சர் ஆதரவற்றோர் இல்லங்கள். 28 இயற்கை பேரழிவுகளில் என்ன செய்தது? ஆன்சர் உதவி செய்தது. 29 மனிதர் ஏற்படுத்திய பேரழிவுகளில் என்ன செய்தது? ஆன்சர் உதவி செய்தது. 30 விவேகானந்தர் எதன் மறைவடிவம்? இளமை மற்றும் தைரியம். 31 வாலண்டைன் சிரோல் யார்? ஆன்சர் வெளிநாட்டு எழுத்தாளர். 32 அவர் விவேகானந்தரை எப்படி விவரித்தார்? ஆன்சர் இந்திய நாகரிகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். 33 விவேகானந்தர் வெளிநாடுகளில் எதை பரப்பினார்? ஆன்சர் இந்திய பாரம்பரியம். 34 அவர் இந்தியாவிற்கு என்ன பெற்று தந்தார்? ஆன்சர் சர்வதேச அங்கீகாரம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பிரம்ம ஞான சபை 1875. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா இந்திய அறிவார்ந்த மக்கள் எதனால் விழிப்புணர்வு அடைந்தனர்? ஆன்சர் மேற்கத்திய அறிவொளி மற்றும் பகுத்தறிவு இயக்கங்கள். செகண்ட் கொஸ்டின் மேலை நாடுகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஆன்சர் சிந்தனையில் சோர்வு ஏற்பட்டது. தேர்டு கொஸ்டின் மேலை நாடுகள் எதற்காக கிழக்கு நாடுகளை அணைந்தன? ஆன்சர் ஆன்ம விடுதலைக்காக. 4 எந்த சிந்தனை போக்கிலிருந்து பிரம்ம ஞான சபை உருவானது? ஆன்சர் கிழக்கு ஆன்மீகத்தை நாடிய சிந்தனை. 5 பிரம்ம ஞான சபை எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1875. நெக்ஸ்ட் கொஸ்டின் இவ்வமைப்பை நிறுவியவர்கள் யார்? ஆன்சர் பிளாவட்ஸ்கி அம்மையார் மற்றும் கர்னல் ஆல்காட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. நிறுவியவர்கள் இந்தியா எப்போது வந்தனர்? 1879. நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சென்னை அடையார். தலைமையகம் எப்போது அமைக்கப்பட்டது? 1882. நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்னி பெசன்ட் எப்போது இந்தியா வந்தார்? ஆன்சர் 1893. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவருடைய தலைமையில் அமைப்பிற்கு என்ன ஏற்பட்டது? ஆன்சர் வலுவிடைந்தது. மேற்கத்திய அறிவார்ந்த மக்கள் எதை ஏற்றுக்கொண்டனர்? இந்து பாரம்பரியம். 15 அதனால் அவர்கள் என்ன உணர்ந்தனர்? ஆன்சர் பெருமை. 16 பிரம்மஞான சபையின் கிளைகள் எங்கு உருவானது? ஆன்சர் தென்னிந்தியாவில். 17 இவ்வமைப்பு எந்த மதத்தின் வளர்ச்சிக்கு உதவியது? ஆன்சர் பௌத்தம். 18 பௌத்தம் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது? ஆன்சர் மீண்டும் உயிர் பெற்றது. 19 அயோத்திதாச பண்டிதர் யார்? ஆன்சர் முற்போக்கு சிந்தனையாளர். 20 அவர் எதனால் பௌத்தத்தை அறிந்தார்? ஆன்சர் ஆல்காட் தொடர்பு. 21 ஆல்காட் அவரை எங்கு அழைத்து சென்றார்? ஆன்சர் இலங்கை. 22 அங்கு அவர் யாரை சந்தித்தார்? ஆன்சர் பௌத்த பிட்சுக்கள். 23 அனஹரிகா தர்மபாலா யார்? ஆன்சர் பௌத்த மீட்புவாதி. 24 ஆச்சாரிய சுமங்கலா யார்? ஆன்சர் பௌத்த பிட்சு. சரியா, அது பிக்குன்றிருக்கு பிட்சு. 25 இவ்வமைப்பு எந்த வகையான சிக்கல்களை சந்தித்தது? ஆன்சர் முரண்பாடுகள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சத்திய சோதக் சமாஜம் 1873. கொஸ்டின் 1 இதுவரை விவாதிக்கப்பட்ட இயக்கங்கள் எந்த சமூகங்களின் மீது கவனம் செலுத்தின? ஆன்சர் மேல் சாதி சமூகங்கள். 2 கொடுக்கப்பட்ட சமூகங்களை அணிதிரட்டிய முக்கிய இயக்கம் எது?
ஆன்சர் சத்யசோதக் சமாஜம். 3. ஜோதிபா புலே எந்த ஆண்டில் பிறந்தார்? 1827. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜோதிபா புலே எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் மாலி சமூகத்தினர். 5. ஜோதிபா புலே தொடக்க கல்வி எங்கு கற்றார்? ஆன்சர் கிறிஸ்தவ பள்ளியில். 6. ஜோதிபா புலே எதற்கு எதிராக போராடினார்? ஆன்சர் மேல் சாதியினரின் அடக்குமுறை. 7. ஜோதிபா புலே எந்த நூல்களை படித்தார்? ஆன்சர் வேதங்கள், மனு சங்கீதை, புராணங்கள். 8. ஜோதிபா புலே எந்த மதங்களோடு பரிச்சயம் பெற்றார்? ஆன்சர் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம். 9. ஜோதிபா புலே எந்த 2 அளவுகோல்களை பயன்படுத்தினார்? ஆன்சர் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம். 10. சமத்துவ கொள்கை எதை மறுத்தது? ஆன்சர் சாதி முறை மற்றும் பெண்களின் கீழ்நிலை. 11. பகுத்தறிவு கொள்கை எதை நீக்க கோரியது? ஆன்சர் மூடநம்பிக்கை மற்றும் சடங்குகள். 12. ஜோதிபா புலே எந்த துறைகளில் கருத்து கொண்டிருந்தார்? ஆன்சர் அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம். 13. ஜாதி முறை எதை தூண்டியது? ஆன்சர் புரட்சியை. 14. சத்யசோதக் சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1873. 15. சத்யசோதக் சமாஜத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர் உண்மை தேடுதல். 16. மக்களின் விடுதலைக்கான காரணம் என்ன? ஆன்சர் கல்வி. 17. ஜோதிபா புலே எழுதிய நூல் எது? ஆன்சர் குலாம்கிரி. 18. சமூகத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் பெண்கள் மற்றும் வறியோர். 19. பெண்களின் விடுதலை எதுடன் இணைந்தது? ஆன்சர் பிற வர்க்கங்களின் விடுதலை. 20. புலே எந்த சமத்துவத்தை வலியுறுத்தினார்? ஆன்சர் ஆண் பெண் சமத்துவம். 21. திருமணத்தில் மணமகன் என்ன உறுதியளிக்க வேண்டும்? மணப்பெண் கல்வி உரிமை. 22. புலே யாருக்கு கட்டாய கல்வி கோரினார்? ஆன்சர் விவசாய வர்க்க மக்கள். 23. புலே எந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார்? ஆன்சர் ஆங்கில அரசாங்கம். 24. பெண்களுக்கான பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1851. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்கள் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டது? புனே. 26. பெண்கள் பள்ளி தொடங்க உதவியவர் யார்? ஆன்சர் சாவித்ரி. 27. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புலே என்ன தொடங்கினார்? ஆன்சர் பள்ளி. 28. தீண்டத்தகாதவர்களுக்காக புலே என்ன செய்தார்? ஆன்சர் பள்ளி தொடங்கினார். 29. கைம்பெண்களின் குழந்தைகளுக்காக என்ன நிறுவினார்? ஆன்சர் இல்லம். 30. புலே பணிகளால் எந்த இயக்கம் தோன்றியது? ஆன்சர் பிராமணர் அல்லாதோர் இயக்கம். நெக்ஸ்ட் டாபிக், பண்டித ராமாபாய் 1858 முதல் 1922 வரை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டித ராமாபாய் யார்? ஆன்சர் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர். 2. ராமாபாய் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பம். 3. ராமாபாய் எந்த மொழியில் புலமை பெற்றார்? ஆன்சர் சமஸ்கிருதம். 4. ராமாபாய்க்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்ன? ஆன்சர் பண்டித சரஸ்வதி. 5. பெற்றோர் மரணத்திற்கு பிறகு ராமாபாய் என்ன செய்தார்? ஆன்சர் நாட்டின் பல பகுதிகளில் பயணம் செய்தார். 6. ராமாபாய் எப்போது கல்கத்தா சென்றார்? ஆன்சர் 1878. 7. ராமாபாயின் சகோதரர் எப்போது இறந்தார்? ஆன்சர் 2 ஆண்டுகளுக்கு பின்னர். 8. ராமாபாய் எப்போது திருமணம் செய்தார்? 1880. 9. ராமாபாய் யாரை திருமணம் செய்தார்? ஆன்சர் கீழ்மட்ட சமூகத்தை சேர்ந்த வங்காளி. 10. ராமாபாய் திருமணத்தின் சிறப்பு என்ன? வேற்று சாதி மற்றும் மொழி திருமணம். 11. ராமாபாயின் கணவர் எப்போது இறந்தார்? ஆன்சர் 2 ஆண்டுகள் பின்னர். 12. கணவர் இறந்த பின் ராமாபாய் எங்கு சென்றார்? ஆன்சர் புனே. 13. ராமாபாய் எந்த அமைப்பை நிறுவினார்? ஆன்சர் ஆரிய மகிழா சமாஜ். 14. ஆரிய மகிழா சமாஜில் எத்தனை பெண்கள் கல்வி கற்றனர்? ஆன்சர் 300 பெண்கள். 16. விதவைகளுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் சாரதா சதன். 17. சாரதா சதன் என்ன பொருள்? ஆன்சர் வீடற்றவர்களுக்கான இல்லம். 18. ராமாபாய்க்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றம் என்ன? ஆன்சர் மதமாற்றம் செய்கிறார். 19. ராமாபாய் தனது செயல்பாடுகளை எங்கு மாற்றினார்? ஆன்சர் கேத்கான்.
20 கேத்கானில் தொடங்கப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் முக்தி சதன். 21 முக்தி சதன் என்ன பொருள்? ஆன்சர் சுதந்திர இல்லம். 22 முக்தி சதனில் எத்தனை பேர் தங்கியிருந்தனர்? ஆன்சர் 2000 பெண்கள் மற்றும் குழந்தைகள். 23 முக்தி சதனில் என்ன பயிற்சி வழங்கப்பட்டது? ஆன்சர் தொழிற்பயிற்சி. 24 தொழிற்பயிற்சியின் நோக்கம் என்ன? ஆன்சர் சுயசார்பு உருவாக்குதல். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்ரீ நாராயணகுரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எந்த இடத்தை மையமாக கொண்டது? ஆன்சர் கேரளம். 2 இந்த இயக்கம் எதிலிருந்து தோன்றியது? ஆன்சர் உயர் ஜாதி மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் முரண்பாடு. 3 இவ்வியக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஸ்ரீ நாராயணகுரு. 4 ஸ்ரீ நாராயணகுரு எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஈழவ சமூகத்தினர். 5 ஈழவர்கள் எந்த தொழிலை மேற்கொண்டனர்? ஆன்சர் கல் இறக்கும் தொழில். 6 ஈழவர்கள் கேரளத்தில் எத்தனை விழுக்காடு? ஆன்சர் 26 விழுக்காடு. 7 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 1902. 8 SNDP யோகம் எந்த உரிமையை கோரியது? ஆன்சர் பொதுப்பள்ளி சேர்க்கை உரிமை. 9 SNDP யோகம் எந்த வேலைவாய்ப்பை கோரியது? அரசு பணியில் அமர்த்தல். 10 SNDP யோகம் எந்த பொது பயன்பாட்டை கோரியது? சாலை பயன்பாட்டு உரிமை. 11 SNDP யோகம் எந்த மத உரிமையை கோரியது? ஆன்சர் கோயில் நுழைவு உரிமை. 12 SNDP யோகம் எந்த அரசியல் உரிமையை கோரியது? ஆன்சர் அரசியல் பிரதிநிதித்துவம். 13 இவ்வியக்கம் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஆன்சர் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மாற்றம். 14 இவ்வியக்கம் எந்த அமைப்பு மாற்றத்தை கொண்டு வந்தது? ஆன்சர் கூட்டமைப்பு சம்மேளனம். 15 ஈழவர்களின் கோவில் நுழைவு தடைக்கு எதிராக என்ன செய்தார்? ஆன்சர் புதிய கோயில்களுக்கு அமைத்தார். 16 ஈழவ சமூகத்தை எப்படி மாற்றினார்? ஆன்சர் நவீனப்படுத்தினார். 17 இவ்வியக்கத்திலிருந்து தோன்றிய கவிஞர் யார்? ஆன்சர் குமரன் ஆசான். 18 இவ்வியக்கத்திலிருந்து தோன்றிய மருத்துவர் யார்? ஆன்சர் டாக்டர் பல்பு. 19 இவ்வியக்கத்திலிருந்து தோன்றிய தலைவர் யார்? ஆன்சர் சகோதரன் ஐயப்பன். 20 இவ்வியக்கம் எந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஆன்சர் ஜனநாயக மாற்றம். 21 ஸ்ரீ நாராயணகுரு எந்த சத்தியாகிரகத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லை? ஆன்சர் வைக்கம் சத்தியாகிரகம். 22 கோவில் சுற்றுத்தெருக்களில் நுழைவு தடைக்கு எதிராக என்ன செய்தார்? ஆன்சர் போராட்டம் நடத்தினார். 23 இந்த போராட்டங்கள் எதற்கு முன்னோடியாக இருந்தது? ஆன்சர் கோவில் நுழைவு இயக்கங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1857 பெருங்கிளர்ச்சி முஸ்லிம்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்தியது? ஆன்சர் பாதகமான தாக்கம். 2 1857 எழுச்சிக்கு யாரை ஆங்கிலேயர் காரணமாக சந்தேகித்தனர்? ஆன்சர் முஸ்லிம்கள். 3 முஸ்லிம்கள் ஏன் பின்தங்கினர்? ஆன்சர் நவீன வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை. 4 முஸ்லிம்கள் எந்த துறைகளில் பின்தங்கினர்? ஆன்சர் கல்வி மற்றும் அரசு வேலை. 5 முஸ்லிம்களிடையே சீர்திருத்த இயக்கங்கள் எப்போது தோன்றின? ஆன்சர் சில தசாப்தங்களுக்கு பின்னர். 6 அலிகர் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875. 7 அலிகர் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் சையது அகமது கான். 8 சையது அகமது கான் எந்த ஒத்திசைவை விரும்பினார்? ஆன்சர் மேற்கத்திய கல்வி மற்றும் குரான். 9 அவர் தனது கருத்துக்களை எந்த பத்திரிகை மூலம் பரப்பினார்? ஆன்சர் தத்திப் உல் அக்லூக். 10 அலிகர் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் முஸ்லிம்களுக்கு நவீன கல்வி. 11 அலிகர் இயக்கம் எந்த சமூக சீர்திருத்தங்களை முன்வைத்தது? ஆன்சர் பர்தா பலதாரம் விவாகரத்து மாற்றம். 12 சையத் அகமது கான் எந்த கல்வியை வலியுறுத்தினார்? ஆன்சர் ஆங்கில கல்வி. 13 அறிவியல் கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1864. 14 அறிவியல் கழகம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் மேற்கத்திய அறிவியல் பரப்பு. 15 காஜிப்பூரில் பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1864. 16 கல்வி குழுக்கள் எப்போது ஊக்கப்படுத்தப்பட்டன? ஆன்சர் 1868. 17 சையத் அகமது கான் எப்போது ஐரோப்பா சென்றார்?
ஆன்சர் 1869 முதல் 1870 வரை. 18 அலிகரில் முகமதிய பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1875. 19 முகமதிய பள்ளி எப்போது கல்லூரியாக வளர்ந்தது? ஆன்சர் 1877. 20 கல்லூரி பின்னர் எதுவாக வளர்ந்தது? ஆன்சர் பல்கலைக்கழகம். 21 ஆங்கிலோ ஓரியண்டல் கல்வி மாநாடு எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1886. 22 சையத் அகமது கான் எதை எதிர்த்தார்? ஆன்சர் கண்மூடித்தனமான சமய நடைமுறை. 23 குரானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்? ஆன்சர் புதிய விளக்கம் அளிக்க வேண்டும். 24 அகமதியா இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1889. 25 அகமதியா இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் மிர்சா குலாம் அகமது. 26 மிர்சா குலாம் அகமது தன்னை எவ்வாறு கூறினார்? ஆன்சர் தீர்க்கதரிசி. 27 அவரது கருத்து எப்படி கருதப்பட்டது? ஆன்சர் மதத்திற்கு எதிரானது. 28 அகமதியா இயக்கம் மற்றும் எதற்கு எதிராக செயல்பட்டது? ஆன்சர் ஆரிய சமாஜம் மற்றும் கிறிஸ்தவம். 29 அகமதியா இயக்கம் எந்த சமூக நடைமுறைகளை பின்பற்றியது? ஆன்சர் பலதாரம் முகத்திரை. 30 தியோபந்த் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1866. 31 தியோபந்த் இயக்கத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர் குரான் மற்றும் ஹதீஸ் பரப்புதல். 32 தியோபந்த் இயக்கம் எதற்கு எதிராக இருந்தது? ஆன்சர் அந்நிய ஆட்சி. 33 தியோபந்த் எங்கு தொடங்கப்பட்டது? சரன்பூர் அருகில். 34 தியோபந்த் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார்? ஆன்சர் நானோ தவி மற்றும் கங்கோரி. 35 தியோபந்த் இயக்கம் எதற்கு எதிரானது? ஆன்சர் அலிகர் இயக்கம். 36 தியோபந்த் கல்லூரி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1800. 37 தியோபந்த் கல்லூரியின் நோக்கம் என்ன? ஆன்சர் சமய தலைவர்கள் பயிற்சி. 38 தியோபந்த் என்ன மரபை வலியுறுத்தியது? ஆன்சர் செவ்வியல் இஸ்லாமிய மரபு. 39 நட்பத் அல் உலாமா எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1894. 40 நட்பத் அல் உலாமா எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் லக்னோ. 41 நட்பத் அல் உலாமா யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் சிப்லி நுமானி. 42 நட்பத் அல் உலாமா நோக்கம் என்ன? ஆன்சர் சமய விளக்கம். 43 பீரங்கி மஹால் எங்கு உள்ளது? ஆன்சர் லக்னோ. 44 பீரங்கி மஹால் என்ன ஏற்றுக்கொண்டது? ஆன்சர் சுபீசம். 45 அல் ஹதீத் என்ன பின்பற்றுகிறது? ஆன்சர் நபிகள் நாயகத்தின் போதனைகள். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொராஸ்ட்ரியர்கள் ஏன் பாரசீகத்திலிருந்து வெளியேறினர்? ஆன்சர் அடக்குமுறை காரணமாக. 2 சொராஸ்ட்ரியர்கள் எப்போது இந்தியா வந்தனர்? ஆன்சர் 10ஆம் நூற்றாண்டில். 3 அவர்கள் இந்தியாவில் எங்கு குடியேறினர்? ஆன்சர் மேற்கு கடற்கரை பகுதிகளில். 4 சொராஸ்ட்ரியர்கள் எந்த சமூகமாக இருந்தனர்? ஆன்சர் வணிக சமூகமாக. 5 அவர்கள் எப்படி வளர்ச்சி பெற்றனர்? ஆன்சர் செல்வ செழிப்படைந்தனர். 6 சீர்திருத்த காற்று எந்த நூற்றாண்டில் பாதித்தது? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. 7 ரக்னுமாய் மத்தியஸ்தன் சபா எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1851. 8 ரக்னுமாய் மத்தியஸ்தன் சபா யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் கல்வி பயின்ற பார்சிகள். 9 இந்த அமைப்பின் நோக்கம் என்ன? ஆன்சர் சமூக முன்னேற்றம் மற்றும் மத சீர்திருத்தம். 10 இந்த இயக்கத்தின் தலைவர்கள் யார்? ஆன்சர் நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, காமா பெங்காலி. 11 சீர்திருத்த செய்திகளை பரப்பிய பத்திரிகை எது? ஆன்சர் ராஷ்டிரகோப்தார். 12 ராஷ்டிரகோப்தார் என்ன பொருள்? ஆன்சர் உண்மை விளம்பி. 13 பார்சி மதத்தில் என்ன மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் சடங்கு சீர்திருத்தம். 14 பார்சி மதத்திற்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் மறு விளக்கம். 15 பார்சி பெண்களின் நிலையை மேம்படுத்த என்ன செய்தார்? ஆன்சர் கல்வி கற்பித்தல். 16 பெண்களுக்கான எந்த பழக்கத்தை நீக்கினார்? ஆன்சர் பர்தா முறை. 17 திருமணத்தில் என்ன மாற்றம் செய்தனர்? ஆன்சர் வயது வரம்பு அதிகரித்தது. 18 பார்சிகள் எவ்வாறு மாறினர்? ஆன்சர் மேற்கத்தியமானவர்களாக. 19 பார்சிகள் எந்த இயக்கத்தில் பங்கேற்றனர்? ஆன்சர் தேசிய இயக்கம்.
20 பாரசீகர்கள் இந்தியாவில் எந்த வளர்ச்சிக்கு பங்கு வகித்தனர்? ஆன்சர் தொழில்மயமாக்கல். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு முற்போக்கு அலைகள் எந்த நூற்றாண்டில் சீக்கியரை பாதித்தது? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. செகண்ட் கொஸ்டின், சிங் சபா இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1873. கொஸ்டின் 3, சிங் சபா இயக்கத்தின் முதல் நோக்கம் என்ன? ஆன்சர் மேற்கத்திய கல்வி வழங்குதல். இரண்டாம் நோக்கம் என்ன? மதமாற்ற நடவடிக்கைகளை எதிர்த்தல். 5, சிங் சபா இயக்கம் யாரை எதிர்த்தது? கிறிஸ்தவ பரப்பாளர்கள் மற்றும் இந்து மீட்டெடுப்பு இயக்கம். அகாலி இயக்கம் எதன் கிளை இயக்கம்? ஆன்சர் சிங் சபா இயக்கம். 7, அகாலி இயக்கத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர் குருத்வாரா விடுதலை. 8, குருத்வாரா யாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது? ஆன்சர் உதாசி மகந்த். 9, அரசு சீக்கிய குருத்வாரா சட்டம் எப்போது இயற்றியது? ஆன்சர் 1922. 10, சீக்கிய குருத்வாரா சட்டம் எப்போது திருத்தப்பட்டது? ஆன்சர் 1925. 11, குருத்வாரா எந்த அமைப்பின் கீழ் வந்தது? ஆன்சர் சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வட இந்திய சீர்திருத்த இயக்கங்கள் எந்த மாநிலத்தை பாதித்தது? ஆன்சர் தமிழகம். 2, தமிழகத்தில் கிளைகள் பெற்ற வட இந்திய இயக்கங்கள் எவை? ஆன்சர் பிரம்ம சமாஜம் மற்றும் ஆரிய சமாஜம். 3, கேசவ சந்திர சென் எங்கு வந்து உரையாற்றினார்? ஆன்சர் சென்னை. 4, தமிழகம் எதை சந்தித்தது? ஆன்சர் தனித்த சீர்திருத்த இயக்கங்கள். 5, ராமலிங்க அடிகள் எப்போது பிறந்தார்? ஆன்சர் 1823. 6, ராமலிங்க அடிகள் எப்போது இறந்தார்? ஆன்சர் 1874. 7, ராமலிங்க அடிகள் எங்கு பிறந்தார்? ஆன்சர் சிதம்பரம் அருகில். 8, அவர் இளமையில் எங்கு வாழ்ந்தார்? சென்னை. 9, ராமலிங்க அடிகள் கல்வி பெற்றவரா? ஆன்சர் முறையான கல்வி பெறவில்லை. 10, அவரை எந்த பாடல்கள் பாதித்தன? ஆன்சர் தேவாரம் மற்றும் திருவாசகம். 11, ராமலிங்க அடிகள் என்ன செய்தார்? ஆன்சர் சொந்த பாடல்கள் இயற்றினார். 12, அவரது காலத்தில் சைவ சமயம் யாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது? ஆன்சர் சைவ மடங்கள். 13, அவரது பாடல்கள் எதை கொண்டிருந்தது? ஆன்சர் முற்போக்கு சிந்தனை. 14, அவர் எதை கண்டனம் செய்தார்? ஆன்சர் மதவெறி மற்றும் பகுத்தறிவின்மை. 15, அவர் எந்த அனுபவத்தை பாடல்களில் பதிவு செய்தார்? ஆன்சர் உள்ளுணர்வு இறைநிலை. 16, யார் அவருக்கு எதிர்ப்பு காட்டினர்? ஆன்சர் வைதிக சைவத்தினர். 17, அவர் எந்த சாலையை நிறுவினார்? ஆன்சர் சத்திய தர்ம சாலை. 18, சத்திய தர்ம சாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் வடலூர். 19, அவர் யாருக்கு உணவு வழங்கினார்? ஆன்சர் ஏழைகள். 20, எந்த காலத்தில் பஞ்சம் மற்றும் நோய் ஏற்பட்டது? ஆன்சர் 1860கள். 21, அவர் உணவு வழங்கும் போது என்ன வேறுபாடு பார்க்கவில்லை? ஆன்சர் சாதி மத வேறுபாடு. 22, அவர் எந்த அமைப்பை தொடங்கினார்? ஆன்சர் சத்திய ஞான சபை. 23, சத்திய ஞான சபை ஏன் தொடங்கப்பட்டது? ஆன்சர் தன்னை பின்பற்றுவோரை ஒருங்கிணைக்க. 24, அவரது பாடல்கள் எந்த பெயரில் வெளியிடப்பட்டன? ஆன்சர் திருவருட்பா. 25, திருவருட்பா எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1867. 26, யார் அவருக்கு எதிராக எழுதினர்? ஆன்சர் ஆறுமுக நாவலர் தலைமையிலானவர்கள். 27, அவர்கள் இதை எவ்வாறு கூறினர்? ஆன்சர் தெய்வ நிந்தனை. 28, இறுதியில் என்ன நடந்தது? ஆன்சர் அவரது பணி அங்கீகரிக்கப்பட்டது. 29, அவரது எழுத்துக்கள் என்ன தாக்கம் ஏற்படுத்தின? ஆன்சர் உலகளாவிய சிந்தனை. 30, அவரது சிந்தனை எதை குறைத்தது? ஆன்சர் சைவ பிரிவினை. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பௌத்தத்தின் மீட்டுருவாக்கமும் அயோத்திதாச பண்டிதரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா தமிழ்நாட்டில் பௌத்தம் எப்போது மறைந்தது? ஆன்சர் 2000 ஆண்டின் தொடக்கத்தில். 2, பௌத்தம் மீண்டும் எப்போது புத்துயிர் பெற்றது? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில். 3, சீவக சிந்தாமணி எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1887. 4, மணிமேகலை எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1898. 5, பௌத்த மறுமலர்ச்சியில் முக்கிய ஆளுமை யார்? ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர்.
6 அயோத்திதாச பண்டிதர் எப்போது பிறந்தார்? ஆன்சர் 1845. 7 அயோத்திதாச பண்டிதர் எப்போது இறந்தார்? 1814. அவர் எந்த தொழில் செய்தார்? சுதேசி மருத்துவர். 9 அவர் எந்த துறைகளில் புலமை பெற்றார்? பல துறைகள். அவர் யாரின் செல்வாக்கில் இருந்தார்? ஹென்றி ஆல்காட். 11 அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவரின் செல்வாக்கில் இருந்தார்? ஆன்சர் பிரம்ம ஞான சபை. 12 அயோத்திதாசர் எப்போது இயக்கத்தை தொடங்கினார்? ஆன்சர் 1890கள். 13 அவர் எந்த சமூகத்தில் இயக்கம் தொடங்கினார்? ஆன்சர் ஆதி திராவிடர்கள். 14 ஆதி திராவிடர்கள் யார் என அவர் கூறினார்? ஆன்சர் உண்மையான பௌத்தர்கள். 15 ஆதி திராவிடர்கள் ஏன் தீண்டத்தகாதவர்களானார்கள்? ஆன்சர் வேத பிரமாணியத்தை எதிர்த்ததால். 16 தனது கருத்துக்களை நிரூபிக்க அவர் என்ன செய்தார்? ஆன்சர் இலக்கியங்களை மறுவாசிப்பு செய்தார். 17 அவர் எதை ஊக்குவித்தார்? ஆன்சர் பௌத்த மத மாற்றம். 18 அவரது கொள்கை எங்கு அதிகம் பரவியது? ஆன்சர் வட தமிழகம். 19 கோலார் தங்க வயலில் யார் அவரது கொள்கையை பின்பற்றினர்? ஆன்சர் தொழிலாளர்கள். 20 இவ்வியக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? ஆன்சர் சிங்காரவேலர், லட்சுமி நரசு. 21 அவர் எந்த பத்திரிகையை தொடங்கினார்? ஆன்சர் ஒரு பைசா தமிழன். 22 ஒரு பைசா தமிழன் பின்னர் என்ன பெயர் பெற்றது? ஆன்சர் தமிழன். 23 அவர் பத்திரிகையை எப்போது தொடங்கினார்? ஆன்சர் 1908. 24 அவர் பத்திரிகையை எவ்வளவு காலம் நடத்தினார்? ஆன்சர் இறக்கும் வரை. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எந்த கொள்கையை பின்பற்றியது? ஆன்சர் மத நடுநிலை கொள்கை. 2 இந்த கொள்கைக்கு காரணம் என்ன? ஆன்சர் போர்த்துகீசியர் கட்டாய மத மாற்றம். 3 கம்பெனி எதற்கு தடை விதித்தது? ஆன்சர் சமய பரப்பாளர்கள் நுழைவு. 4 1793 இந்தியா வந்தவர்கள் யார்? ஆன்சர் வில்லியம் கேரி, ஜான் தாமஸ். 5 அவர்கள் எதற்காக இந்தியா வந்தனர்? ஆன்சர் சமய பரப்பு நிறுவனம் தொடங்க. 6 அவர்கள் எங்கு தங்கினர்? ஆன்சர் செராம்பூர். 7 செராம்பூர் யாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது? ஆன்சர் டேனியர்கள். 8 செராம்பூர் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1799. 9 செராம்பூர் மிஷனை தொடங்கியவர்கள் யார்? ஆன்சர் கேரி, மார்ஸ்மேன், வார்டு. 10 இந்தியா வந்த முதல் மத பரப்பாளர்கள் யார்? ஆன்சர் செராம்பூர் மத பரப்பாளர்கள். 11 அவர்களுக்கு பிறகு யார் இந்தியா வந்தனர்? ஆன்சர் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள். 12 போர்த்துகீசியர் காலத்தில் எங்கு மிஷன் இருந்தது? ஆன்சர் கோவா, மலபார், சோழ மண்டலம். 13 ஆரம்பத்தில் மத மாற்றம் எப்படி இருந்தது? ஆன்சர் குறைவாக இருந்தது. 14 பெருமளவு மத மாற்றம் எப்போது தொடங்கியது? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டில். 15 சமய பரப்பு குழுவினர் யாருக்கு பள்ளி தொடங்கினர்? ஆன்சர் தாழ்த்தப்பட்ட மக்கள். 16 அவர்களின் பொருளாதார நிலையை எப்படி உயர்த்தினர்? ஆன்சர் அரசு வேலை வாய்ப்பு மூலம். 17 அவர்கள் எந்த சமூக உரிமைக்காக போராடினர்? ஆன்சர் சாலை பயன்பாடு. 18 பெண்களுக்கான எந்த உரிமைக்காக போராடினர்? ஆன்சர் மேலாடை அணியும் உரிமை. 19 அனாதை குழந்தைகளுக்கு என்ன செய்தனர்? ஆன்சர் தங்க வைத்து கல்வி அளித்தனர். 20 பஞ்சகாலங்களில் அவர்கள் என்ன செய்தனர்? ஆன்சர் நிவாரணம் வழங்கினர். 21 உதவி செய்யும் போது என்ன வாய்ப்பு கிடைத்தது? ஆன்சர் மதமாற்ற வாய்ப்பு. 22 எந்த மாவட்டத்தில் கிராமங்கள் மதம் மாறின? ஆன்சர் திருநெல்வேலி. 23 எந்த காலத்தில் அதிக மதமாற்றம் நடந்தது? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில். 24 ஆந்திராவில் எந்த சமூகங்கள் மதம் மாறினர்? ஆன்சர் மாலா, மடிக்கா. 25 கம்பெனி அரசு கல்வியில் என்ன செய்தது? ஆன்சர் குறைந்த முயற்சி. 26 கல்வி பொறுப்பாளர் பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டனர்? ஆன்சர் கிறிஸ்தவ நிறுவனங்கள். 27 கல்வி யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஆன்சர் ஏழை மற்றும் கிராம மக்கள். 28 கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்ன அமைத்தன? ஆன்சர் மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சீர்திருத்த இயக்கங்களின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை யார் ஏற்கவில்லை? ஆன்சர் வைதீக பிரிவினர். கொஸ்டின் 2 சீர்திருத்தவாதிகள் எதனால் எதிர்ப்பு சந்தித்தனர்? ஆன்சர் அறிவியல் சித்தாந்த எதிர்ப்பு.
சீர்திருத்தவாதிகள் எப்படி நடத்தப்பட்டனர்? ஆன்சர் தூற்றப்பட்டு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 4 சீர்திருத்தவாதிகளுக்கு எதிராக என்ன செய்யப்பட்டது? ஆன்சர் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. 5 பிற்போக்குவாதிகள் என்ன முயற்சி செய்தனர்? ஆன்சர் கொலை முயற்சி. 6 எதிர்ப்புகளை மீறியும் திவ்வியக்கங்கள் என்ன செய்தன? ஆன்சர் தனிமனித விடுதலைக்கு பங்களித்தன. 7 சமய நூல்கள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன? ஆன்சர் பிராந்திய மொழிகள். 8 சமய நூல்களுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஆன்சர் புது விளக்கம். 9 சடங்குகளில் என்ன மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் எளிமைப்படுத்தப்பட்டது. 10 இறை வழிபாடு எவ்வாறு மாற்றப்பட்டது? ஆன்சர் தனிப்பட்ட அனுபவமாக மாற்றப்பட்டது. 11 சீர்திருத்தவாதிகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர்? ஆன்சர் பகுத்தறிவு சிந்தனை. 12 சமய நடவடிக்கைகளில் இருந்து என்ன நீக்கப்பட்டது? ஆன்சர் ஊழல். 13 சீர்திருத்தவாதிகள் எதற்கு எதிராக உதவினர்? ஆன்சர் குற்றச்சாட்டு மற்றும் பழிப்புரை. 14 இவ்வியக்கங்கள் யாருக்கு உதவின? ஆன்சர் பின்பற்றுவோருக்கு. 15 மத்தியதர வர்க்கத்திற்கு இவ்வியக்கங்கள் என்ன வழங்கின? ஆன்சர் பண்பாட்டு வேர்கள். ஓகே நண்பர்களே, நவீனத்தை நோக்கி லெசன் நல்லதாக கிளியர் ஆகிருக்கும். இது மாதிரி இன்னும் டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பவர்ஃபுல் குவிஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.